அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. ஓகே, இன்றைக்கி என்ன டாபிக்னால், எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டேயுமே உங்களை விலக்கி சொல்லிக்கின்னு இருக்காதீங்க. அதாவது, நான் ரொம்ப நல்லவன், நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், நான் இப்படிப்பட்ட ஆள், நான் எப்படி தெரியுமா, அது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துன்னு இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களை ஒருத்தன் கெட்டவன் சொல்கிறானா, ஐயோ நான் கெட்டவன்லாம் இல்லைங்க, நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சு அந்த ப்ரூஃப்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஆமாம் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றுமே வராது. உங்களை கெட்டவன் சொல்லிட்டாங்களா, ஆமாம் கெட்டவன் தான், என்ன இப்போது அப்படின்னு விட்டுருங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம விளக்கம் சொல்லிக்கணும் உட்காந்துருந்தோன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஒரு ஆளுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். எப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் உங்கள் பேரில் ஒரு தப்பு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே நம்முடைய எல்லா நேரத்தையும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அது ஒத்துக்குனா பரவாயில்ல, அதுலேயுமே ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அதுலேயும் ஒரு ஆர்குமெண்ட் போவோம். திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தியா நான் அப்பயே சொன்னேன் தானே, நீ இப்படிப்பட்ட ஆள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? எந்த இடத்துலையும் யாருக்கும் விளக்கம் கொடுத்துடலாம் உட்காந்து இருக்காதீங்க. அப்படி விளக்கம் கொடுக்குறதே வேஸ்ட்டு தான். நானே இப்போது கொஞ்ச காலமாக தான் அதை கற்றுக்குறேன். ஏன்னா எப்படின்னா, நம்ம விளக்கம் கொடுக்கும்போது தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை ரொம்ப மட்டமாக நினைக்கிறாங்க. நம்ம எதனா ஒன்று அவங்க சொல்லி நம்ம அதுக்கு இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஹம்பிளாக சொல்லும்போது அதை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதே ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டு நம்மளை அடக்கவோ இல்லை மட்டப்படுத்தவோ தான் பார்க்குறாங்க. அவங்க அந்த ரீசனை ஏற்றுக்கிற மாதிரி தெரில. நீங்கள் என்ன தான் சொல்லினே இருந்தாலும் அதை அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்குமே ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற ஆளுங்கிட்ட நாம் எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு உட்காந்துருக்கணும்? அதுக்கு நம்ம பண்ணாமே இருந்துட்டு போகலாம். இப்போ அது மாதிரி ஆளுங்க நம்மளை தப்பாக நினச்சி நம்மளுக்கு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. தப்பாக நினச்சிட்டு போட்டோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நண்பர்களே, எல்லாருக்கிட்டையும் நம்ம விளக்கமே கொடுத்துக்கின்னு இருந்தோன்னு வச்சுங்களேன், நம்ம பொழப்பை நம்ம பார்க்க முடியாது. அப்படி ஒன்று விளக்கம் கொடுத்து அவங்க நம்மக்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவங்க நம்ம நல்லவங்கன்னு ஒத்துக்குன்னு போகிற அளவுக்கு ஒன்றும் நம்ம மட்டமாக போயிடல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். See you guys.